அனைவருக்கும் வணக்கம். தாவேகா விஜய்க்கும் 108க்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது போல தெரியுது. கரூரில் நடந்த அந்த ரோட் ஷோவில் 108 ஆம்புலன்ஸ்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகி பல உயிர்கள் பழிவாங்கிய சூழ்நிலையும் நம்ம பார்த்தோம். அதில் 108 தான் பிரதானமான ஒரு பங்காற்றல் அதில் செஞ்சுருக்குது அப்படிங்கிறது நம்ம அறிந்த உண்மை. ஆம்புலன்ஸ் தான் குறுக்க மறுக்க போய் கூட்டத்தை கலைச்சது அப்படின்ட்டு பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இறந்தவர் ஏராளமான ஆம்புலன்ஸுகள் 108 ஆம்புலன்ஸுகள் அந்த இடத்துக்கு வந்து விஜயனுடைய அந்த ரோட் ஷோவில் நடந்த துயரங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு அவர்களை எல்லாம் கூட்டி செல்வதற்கு அந்த 108 ஆம்புலன்ஸ் பெரிதும் பயன்பட்டது. இப்போ ஆரம்பத்திலிருந்தே 108க்கும் தாவேகாவின் விஜய்க்கும் ரொம்ப ராசி போல தெரியுது. 108 இவரை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு சூப்பராக காட்டியிருக்குது. வென்ற தொகுதிகளும் 108 தான். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 108 மந்திர உச்சாடனம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அது சரியாக வந்து இந்த எலெக்ஷனில் பங்கெடுத்துருக்குது அப்படின்ட்டு இது இந்து நம்பிக்கை உள்ளவங்க இதை வந்து பெரிதாக எடுத்து பேசுவாங்க. நம்ம அதுக்கு விதையை போட்டு விடுவோம். அவனவன் தண்ணி ஊற்றி செடி முள் மரமாகவோ அல்லது மிகப்பெரிய ஆலமரமாகவோ வளர்த்து விட்டுட்டு நமக்கு என்ன, நம்ம பணி வந்து நோண்டி விடுறது தானே. அப்படி 108ங்கிறதுக்கு ஒரு மந்திர உச்சாடனம் செஞ்ச மாதிரி இதற்கு பின்னணியில் எந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்ட்டு இந்து நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுளே தான் நேரில் வந்து இந்த வெற்றி வாய்ப்பை அந்த குழந்தைகள் இறந்த குழந்தைகளினுடைய ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வெற்றியை கொடுத்துருக்குது அப்படின்ட்டு கட்சியில் இருக்கிறவங்களே சில பேர் கூறுகிறாங்க. அப்படி கூறும் பொழுது அதற்கு பின்னணியில் இந்த 108 மந்திர உச்சாடனம் பெரும் பங்கு வகிக்குது அப்படின்ட்டு நம்ம சந்தேகிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம நாட்டில் 18ஆம் நூற்றாண்டில், அதாவது குறைஞ்சது ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறான், எந்த ஒரு நிகழ்வு யாரால் எப்படி நிகழ்த்துவதோ அப்படியே அந்த நிகழ்வு அப்படி நடக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஏற்கனவே இந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்டதை சுருக்கித்தான் சாராம்சமாக திருவள்ளுவர் அந்த குறளில் எழுதி வச்சிருக்கிறான். இப்படி வந்து எல்லாமே நம்ம ஆலோசித்து பார்க்கும் பொழுது எதுவுமே தானாக நடக்கிறதில்ல, இது திட்டமிட்டு இந்த பிரபஞ்சத்தால் நடத்தி வைக்கப்படுகிறதோ அப்படின்ட்டு நம்ம கருத வேண்டியது இருக்குது. எதாக இருந்தாலும் சில ஒரு விஷயம் இல்லாத விஷயம் எப்போவுமே மனிதனுக்குள்ளே தோன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே பொருளுக்கு பல பேரில் வந்து சொல்லி நம்ம மனித குலம் வந்து சொல்லும். இப்போ புதுசாக வந்து வேற்று கிரகத்திலேருந்து வந்து நம்ம விஷயங்களையெல்லாம் மறைமுகமாக சேரானுங்க, அவனுக்கு தான் ஏலியன்ஸ் அப்படின்னு போட்டு அமெரிக்காக்காரன் புருடாவை கிளப்பி விடுறான். அதுபோல் ஒவ்வொரு மத நம்பிக்கையிலையும் அவங்களுடைய கடவுள் வந்து இறங்கி இந்த வேலையெல்லாம் செய்கிற மாதிரியும் எல்லாத்துக்கும் ஒரே காரணமான கடவுளுங்கிறான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இயற்கைங்கிறான். மொத்தத்தில் வந்து மனிதன் எந்த ஒரு செயலையும் தன்னால் நிகழ்ந்ததுன்ட்டு சொல்லுவதே கிடையாது. அதுக்கு பின்னணியில் ஒரு காரணியை வைத்து தான் நம்ம மனிதகுலம் சொல்லிட்டு வந்திருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 108 ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவது என்னன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. நம்ம என்னதான் வேற்று மதத்தை சேர்ந்து நம்ம பெயரை வைத்து கொண்டாலும் விதி வலியது அப்படிங்கிற மாதிரி அது விடாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. 108ங்கிறது இந்து மதத்தினுடைய முக்கியமான மந்திர உச்சாரணத்தில் ஒரு செயலை செய்வதற்கு நல்ல விதத்தில் அதை உருவாக்குவதற்கு 108 முறை உச்சாடனம் செய்யணும்ன்ட்டு சொல்கிறாங்க. அதே போல் அது உயிர் காக்கும் ஒரு அற்புத மந்திரம் அப்படிங்கிறதுனால அதுக்கு 108 முறை சொல்லணுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா இந்த ஆம்புலன்ஸுக்கு 108 வச்சதும் பொருத்தமானதாக தான் நமக்கு தோணுது. ஏன்னா அதுவும் உயிர் காக்கும் கடவுள் மாதிரி தானே. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்டவரை சேர்த்தது தான் கடவுள் மாதிரி தான் அது. அப்புறம் இந்த டிவியில் இந்த யூடியூப்லலாம் பார்த்தா ஒரு பொய்யநாதன் ஒருத்தன், அது போக இன்னொன்றுத்தான் என்னென்னமோ வச்சுக்கிட்டு பேரை வச்சுட்டு இவனுங்களில் பின்னணியில் இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு திரிவானுங்க. பூரா கிறுக்கு பயலுக. இவனுங்க ஓட்டிங் மிஷினில் எப்படி வந்து மத்திய அரசில் இருக்கிற எலெக்ஷன் அதிகாரிகள் இந்த விஜய்க்கு எதிராக வந்து இந்த தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லாம் திட்டமிட்டு
சதி பண்ணுறத முறியடிக்கிறதுக்காக ஓட்டிங் மிஷினில் 108 தொகுதிகள் வர்ற மாதிரி அந்த நிகழ்வுக்கு காரண காரியங்களை கூட்டி கழித்து இந்த தேர்தல் அதிகாரிகள் டியூன் பண்ணி வச்சுட்டாங்கன்ட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறானுங்க யூடியூப்பில். இவனுக்கு தோற்று போனது டெபாசிட் கூட தலைவனே வாங்க முடியல அப்படிங்கிறத அதுக்கு என்ன உண்டான வழி என்ன, நம்ம என்ன தவறு செஞ்சோங்கிறதெல்லாம் யோசிக்காமல் ஓட்டிங் மிஷினில் ஏதோ டியூன் பண்ணிட்டாங்க அப்படின்னு உட்காந்துட்டு இந்த தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிக்காரனுக்கு பேசிட்டு திரியிறானுங்க. அவனுக்கு கண்டுபிடிச்சது என்னென்னா, இப்படி 108 தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரி டியூன் பண்ணிட்டாங்க அப்படிம்பானுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்குக்கு சாதகமான ஒரு இதை எடுத்து இந்த 108 பயன்படுத்தி உளறி திரிவானுங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த 108 ஆம்புலன்ஸ் மாதிரி இந்த கட்சியாவது ஆட்சியை வேறு விதமாக இதுவரைக்கும் நடந்து வந்த அந்த ஒரு அடிப்படை அறிவில்லாத அரசியல் முறைகளை மாற்றி புதுசாக ஒரு மக்களுக்கானது, நானும் ஒரு மனிதன் தான், நானும் மக்களில் ஒருவன் தாங்கிற எண்ணத்தோட ஒரு ஆட்சியை உருவாக்கணுங்கிறது தான் என் போன்றவர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா விருப்பம் சொன்னோம்னா அது நிறைவேறாது, வேண்டுகோளாவது வைத்து பார்ப்போம் அப்படின்ட்டு தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த கூட இருக்கிறவங்களையெல்லாம் தலையிட இயலாத வண்ணம் கட்சியை பலப்படுத்தி தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு தன்னுடைய சிந்தனைகளை விரிவுபடுத்திக்கணும். ஒரு முதலமைச்சருக்கு உண்டான தகுதி என்னென்னா, பல துறைகளிலும் விற்பனராக இருக்கணும். சும்மா சினிமா துறையில் ஒரு நடிகராக இருந்து போட்டு ஒரு ஆட்சியை மக்களுக்கானது திறம்பட செய்துவிட முடியுமா அப்படின்னா அது இயலாது. ஏன்னா நம்ம மட்டும் ஆட்சி செய்வதில்லை, நமக்கு கீழே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அதிகாரிகள் எல்லாம் இதில் பங்கெடுக்கிறாங்க, அரசு அதிகாரிகள். அதுபோல் கட்சியில் இருக்கிற இந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இவர்களையெல்லாம் மனிதர்களாக முதல்ல மாற்றணும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்கள் எல்லாம் இதில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாகி சட்டசபையில் மக்களுக்காக சேவை செய்கிறேன்ட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. மனிதனுடைய இயற்கை புத்தி என்னென்னா, இல்லாததுக்காக ஆசைப்பட்டு ஏங்கியே தவிச்சதுனால திடீர்னு கிடைக்கும்போது அர்த்தராத்திரியில் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படிங்கிறத இப்போ இந்த வசதியற்றவர்கள் எம்எல்ஏ ஆகிருக்கிறவங்க சற்று சிந்திச்சு பார்க்கணும். 5 வருஷத்துக்குள்ள நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாரிச்சுக்கலாங்கிற எண்ணத்தோடு இருந்ததுன்னா அதுக்கு இப்படி ஒரு புதிய ஒரு கட்சி தேவையே இல்லை. ஏற்கனவே இருக்கிற அந்த கட்சிகளே ஆண்டுட்டு போகட்டும் அப்படின்ட்டு விட்டுடலாம். இப்போ இந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒழுக்கமாக இருந்தாங்க கூட இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய இன்னொரு கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை வாங்கி தான் அவர்களுடைய ஆதரவை பெற்று தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழ்நிலையில் அவங்களும் இந்த மனிதாபிமானம் உள்ளவர்கள், மனிதத்தன்மை உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். அதனால் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே இப்போது குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 108 ஆம்புலன்ஸ் மாதிரி இது உயிர் காக்கணுங்கிறது தான் நம்ம விருப்பம். அது நடக்குதான்ட்டு இனி பார்ப்போம். மொத்தத்தில் 108க்கும் விஜய்க்கு ஏகப்பட்ட தொடர்பு இருக்குது. இது திரும்ப மக்களே மற்றவர்கள் போல் ஆட்சி செஞ்சு திரும்பியும் மக்களை 108 ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போகிற மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி குற்றுயிரமாக குலையிருக்கிறோம் திரும்பவும் அதே நிலைமையில் வச்சுருக்கிறதுக்கு எதுக்கு 108 ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த ஆட்சியாவது ஏதோ மனிதனுக்கு உபயோகமாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு உபயோகம் உள்ளது, உண்மையிலுமே மனிதர்களோடு மனிதர்களாக இயங்கக்கூடியவர்களாக மாறுவாங்களான்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு 99% வாய்ப்பு கிடையாது. அந்த 1% வாய்ப்பில் நம்ம நம்பி காத்திருப்போம்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.